எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அப்பிச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு சைடிஷ் முட்டையை வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் பொரியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு சின்ன பச்சை மிளகா, தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம முட்டைக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முட்டைக்கு எப்போவுமே உப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது. கம்மியாக சேர்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ நம்ம இதில் ஒரு 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி விடணும். முட்டை நல்லா வெந்துருச்சு. ரொம்பவும் ட்ரை ஆக்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம காய்கறி வச்சு தான் பொரியல் பண்ணுவோம். வித்தியாசமாக இதில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.